ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சோசியல் மீடியாஸில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஃப்ரீயாக ஆர்கானிக்காக எப்படி வந்து அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோட உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ டெமோ கொடுக்குறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்கை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த சைட்டில் வேணால் எடுத்துக்கலாம். கிளிக் பேங்க், ஜேவிசு, வேரி ப்ளஸ், அமேசான் எங்கே வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கிளிக் பேங்க்குள்ளே வந்திருக்கேன். ஸோ கிளிக் பேங்க்கில் உள்ள வந்துட்டா இது ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய மோட்டிவேஷன் பர்பஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா $265 நான் வந்து 4/7 அன்னைக்கு டேட்டில் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட்டு 60 டேஸில் கிட்டத்தட்ட $936 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுடைய மோட்டிவேஷன் பர்பஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் மெத்தடில் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய நியூ அக்கௌண்ட். ஓகே, இப்போ கிளிக் பேங்க்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், மார்க்கெட் பிளேஸை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் சர்ச் ஆப்ஷனில் ஃபுட் ரெசிபி அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபுட் ரிலவெண்டான ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வெயிட் லாஸ் இல்லை எந்த நீச் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் ரெசிபின்னு போட்டதுக்கப்புறம் இதுக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட்லாம் இங்கே வரும். ஸோ இதில் கிராவிட்டி ஹை டு லோ வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ப்ரொமோட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அஃபிலியேட் லிங்கை ஜென்ரேட் பண்ணிக்குவேன். இன் தி சேம் வே நீங்கள் வேரி ப்ளஸ், ஜேவிசோ, ஈவன் அமேசானையும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எப்படி அங்கே அஃபிலியேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸ்டெப் நம்பர் 2, இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரிலவெண்டான கான்டென்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அதாவது சோசியல் மீடியாவில் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ChatGPT. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ரைட் மீ a short and simple USA based food recipe for weight loss with instruction டு ஷேர் ஆன் சோசியல் மீடியா. ஸோ வந்து ஃபுட் ரெசிபி கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் வெயிட் லாஸ்க்காக இந்த மாதிரி மைக்ரோ நேச்சர் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஎஸ்ஏல இருக்க பீப்புள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றிக்கோங்க. யூகேனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூடவே நாம் ஹேஷ்டாக்ஸும் கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஹேஷ்டாக்ஸை வந்து தான் நம்ம சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணும்போது இது ஈஸியாக ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஜென்ரலாக ஒரு ஃபுட் ரெசிபி மட்டும்தான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் கேட்டேன். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் ChatGPT மூலமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு தேவையான போஸ்ட்டாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா அதுக்கு ஸ்டெப் நம்பர் 3 இருக்கு. கேன்வா போயிடுங்க, ஃப்ரீ தான். கேன்வாவில் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கங்க. இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் ஒர்க் ஆகும். பட் நம்ம இதை இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல, டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் போட்டுட்டு ஓகேவா, ஸோ 1080x1080 அப்படிங்கிற இந்த சைஸில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு இமேஜஸ் இப்போ நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டோட நேம் போட்டேன் அப்படின்னா அந்த இமேஜஸ் வரும், இங்கே போட்டிருக்கேன். இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நான் டிஃபால்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் டொனாட்டோ சலாட் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ரெசிபி. ஓகேவா? ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ் ChatGPT ஜென்ரேட் பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள். ஓகேவா? இது போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜஸ், செகண்ட் இமேஜஸ். ஃபஸ்ட் இமேஜஸில் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அதுக்கான டீட்டெயில்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இது வந்து இன்க்ரீடியன்ஸு. இதே மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வந்து இதை நம்ம செய்கிறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளுடைய ChatGPT நம்ம கொடுத்துருக்கு இல்லையா கீழே. ஸோ இதையும் நீங்கள் காப்பி பண்ணி அதை தனியாக கொண்டு வந்து இந்த இடத்துல கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய கேன்வாவில் எலிமெண்ட்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி டிசைனும் அவைலபிள் இருக்குது, வேணால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கல, இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் தரேன், இதில் நிறைய பண்ணியிருக்கோம் எங்களுடைய கிளைண்ட்டுக்காக. சரிங்களா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய இமேஜஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் போட்ட இமேஜஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4, இந்த போஸ்ட் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய x.com அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் தான். நாம் ஏன் இதை ப்ரொமோட் பண்ண போகிறோம் அந்த பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். டெய்லி வேகான் ரெசிபீஸ் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் 38,000 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 207,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போஸ்ட் பார்க்கறதுக்கு 8,800 பாருங்கள் 10,000 பேர் பார்த்துருக்காங்க வியூஸு. ஸோ அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம், இவங்கெல்லாம் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லிங்கே டைரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, பெருசாக ஒரு போஸ்ட்லாம் போடல. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைட்டை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பேனர் கூட இல்லை. ஸோ இவங்களுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி ஐடியாஸ். நீங்கள் இதை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 468,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி போகிறாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. இந்த இமேஜஸ் பார்த்தீங்க 38,000 பீப்புள்.
ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு இமேஜஸ் போட்டிருக்காங்க 68,000. இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வியூஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து தாராளமாக நம்பர் கேம்ஸ் வச்சு பார்த்தா கூட ஆர்கானிக்காக இவங்களுக்கு கிட்டத்தட்ட 21,000னா அட்லீஸ்ட் 21 சேலாவது நடக்கும். அப்படி இல்லைனா 2 சேல்ஸாவது நடக்குது. ஸோ இது ஆர்கானிக் மெத்தடில் இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹரிஜாண்டல் பேஸ்ட் இமேஜஸும் போடலாம். நான் சொல்கிறது வந்து பெஸ்ட் சூட்டபிள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜஸை இவங்கள மாதிரியே நம்ம ஒரு அக்கௌண்ட் ட்விட்டரில் வந்து கிரியேட் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்க பாருங்கள், ஏதோ ஒரு நேமில் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ ரெசிபி ஐடியாஸ்னால் அந்த ரெசிபி ஐடியாஸ் ரிலவெண்ட்டாக மட்டும்தான் நீங்கள் கண்டென்ட் போகிறாங்க. ஸோ உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், லீன் டு ஷெட் பிளான்ஸுங்கிறது என்னுடைய ஒரு அக்கௌண்ட்டு. அப்படின்னா யூஎஸ் மை ஷெட் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் இந்த நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் தனியாக எந்த ப்ராடக்ட் எந்த நிச்சில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெசிபி ஐடியாஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த நீச்சுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், ட்விட்டருக்கும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்படி போஸ்ட் பண்ணுங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செய்யக்கூடிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உள்ளே வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்கும். இதை அன்டிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் லொக்கேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஎஸ்ஏ வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு யூஎஸ்ஏ யூகே எந்த பீப்புள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தான் இங்கே போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னா, இப்போ யூஎஸ்ஏ நான் கொடுத்துட்டுனா யூஎஸ்ஏல மட்டுமே இப்போ என்ன அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மெஸ்ஸிங்கிற இந்த வார்த்தை இப்போ இன்னைக்கு நான் போடும்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதேமாதிரி இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதில் இவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறத இவங்க கொடுத்துருவாங்க. இதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம போஸ்ட் போடும்போது நான் சொல்லிட்டுங்கிறதுக்காக எனக்கு தெரியும் ட்விட்டரில் நான் போய் போஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ஓடாது. ஓகேவா? ஸோ பொறுமையாக கேளுங்க. இப்படி நான் போட்டதுக்கு அப்புறமேட்டு இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹேஷ்டேக்ஸு ட்ரெண்டிங்கான கீவேர்டு இதுலேருந்து நான் எடுத்துக்குவேன். ஓகேவா? இப்போது இதை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த ட்விட்டருக்குள்ளே வந்துட்டு போஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜஸ் மீடியா வந்து நம்ம கேட்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸை நீங்கள் இங்கே போட்டுருங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ராடக்ட்டோட பேர் என்னவோ அதை நம்ம போட்டுருவோமா. ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன், சேம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது இன்க்ரீடியன்ஸ், தேவைப்பட்ட இந்த இன்க்ரீடியன்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி இங்கே போடலாம். பட் அவ்வளோ டெக்ஸ்ட் போடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால் நான் நேம் மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் செக் த லிங்க் பிலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேஷ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸ். ஸோ நான் இதை போட்டுட்டு கூடவே நல்லா பார்த்துக்குங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸ் தான் போட்டிருக்கேன். கூடவே இங்கே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, இந்த ஹேஷ்டேக்ஸ் 1, அப்புறமேட்டு இந்த மாதிரி 2, ஒரு 3 நல்லா பார்த்துக்குங்க. 3 ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸு, 3 இங்கே ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேஷ்டேக்ஸ். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய போஸ்ட்டு வைரல் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எடுத்த உடனே ட்விட்டரில் லிங்க் கொடுத்தா உங்களை வந்து எடுத்தோடனே பிளாக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாட்டுக்கு லிங்க் கொடுத்துட்ருக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம், லிங்க்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு சந்தேகம்னா இது என்ன லிங்க் அப்படின்னா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் கிடையாது. உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் மேபி லேண்டிங் பேஜ் போட்டு பண்ணலாம், இல்லை உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ரிவ்யூ பேஜாக போட்டு பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஃபனல் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை தான் எடுக்கணும். அப்படியும் முடியலையா லிங்க் ட்ரீ போட்டுக்குங்க. இதுவும் முடியலனா லிங்க்கை ஷார்ட் பண்ணி ஏதாவது கட்லி இல்லை பிட்லியில் போய் ஷார்ட் பண்ணி அந்த லிங்க்கை கூட எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. டைரக்ட் அஃபிலியேட் லிங்க் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே டேஞ்சர் தான். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்கை போடக்கூடாது. உங்களுடைய ப்ரொமோட் பண்ணக்கூடிய லிங்க் லேண்டிங் பேஜ் லிங்க்கை போடக்கூடாது. சில போஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 போஸ்ட்டு 10 போஸ்ட் வரைக்கும் சிம்பிளாக வெறும் போஸ்ட்டு வித் ஹேஷ்டேக்ஸ், நான் சொன்ன மாதிரி ஹேஷ்டேக்ஸ் டைட்டில் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் 11வது போஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் எந்த போஸ்ட் வந்து பெஸ்ட்டான போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் மட்டும் உங்களுடைய லேண்டிங் பேஜோட லிங்க் கொடுங்க. ப்ளீஸ் அஃபிலியேட் லிங்க் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். லேண்டிங் பேஜ் லிங்க், லிங்க் ட்ரீயோட லிங்க், இல்லை உங்கள் சைட்டோட லிங்க் இதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய போஸ்ட் போனாலுமே ஏதாவது ஒரு போஸ்ட் எங்கனாலும் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. அண்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது எது ஒன்று வைரல் ஆனாலும் தாராளமாக உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கவே நடக்காது. இது ஏன்னா ஆர்கானிக் மெத்தட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் அல்டிமேட்டாக நீங்கள் ஆர்கானிக்கில் நீங்கள் நல்ல ஒரு சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இது வந்து நான் காமிச்சிருக்கிறது ஆர்கானிக் மெத்தடில் இருக்கிற ஒரு சின்ன பேசிக்கான ஒரு மெத்தட் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்டும் கிரியேட் பண்ணாமல், இந்த மாதிரி வந்து இமேஜஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி பிளாக் ஹெட் மெத்தடில் ஆர்கானிக்கில் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே ஆல்ரெடி நான் கோர்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்டேட் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம யூடியூப் சேனலே ஃப்ரீயாகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நம்மளுடைய கோர்ஸில் போய் பாருங்கள். மற்றவங்களுடைய ரிசல்ட்லாம் பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. எடுத்த உடனே நீங்கள் அப்டேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் என்னன்னே தெரியாமல் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறமேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் டெஃபினட்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இங்கிருந்து வியூஸ் உங்களுடைய லேண்டிங் பேஜுக்கோ அஃபிலியேட் லிங்க்ஸ்க்கோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய போஸ்ட் போடுங்க அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க. ரெலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஹேஷ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ட்ரெண்டிங்காக இருந்தாலும் ஒரே ஹேஷ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த போட்ட போஸ்ட்டை வெளியில் மற்ற இடத்துல ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுடைய போஸ்ட் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ட்விட்டரில் நல்ல ஒரு ரீச்சஸ் கிடைக்கும். அண்ட் இங்கே வரக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் யூஎஸ்ஏ பேஸ்டுங்கிறதுனால நல்ல ஒரு சேல்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் மெத்தட் தான். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒரு நீச்சுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களோட நேமில் கிடையாது. அந்த நீச் பேஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோலாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இதேமாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.